தாழ் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப டெங்கு என்னும் உயிர்கொல்லி நோயிலிருந்து தப்பிக்கும் வழிமுறைகள் மற்றும் நோயிற்கான அறிகுறிகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகின்றேன். டெங்கு என்பது ஒரு வகை வைரஸ். இது பாதிக்கப்பட்ட ஏடிஸ் வகை கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவும் ஒரு தொற்று நோயாகும். டெங்கு டென் 1, டென் 2, டென் 3 மற்றும் டென் 4 என அறியப்படுகின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக டெங்கு பாதிப்பு 30 மடங்கு அதிகரித்துள்ளது. 50 அல்ல 100 மில்லியன் நோய் தொற்றுகள் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 4 பில்லியன் மக்களை ஆபத்தில் ஆழ்த்தி உள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசிகளை ஆராய்ச்சியாளர்கள் செய்து வருகின்றனர். தற்போதைக்கு டெங்கு காய்ச்சல் அதிகம் உள்ள பகுதியில் கொசுக்கள் கடிக்காமல் இருப்பதும் கொசுக்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுப்பதும் தான் தொற்று நோயை தடுப்பதற்கான சிறந்த வழி. எனவே தான் வருமுன் காப்பதே சிறந்த வழி என்கிறார்கள் நம் முன்னோர்கள். பெரும்பாலான டெங்கு நோய் தொற்றுகள் அறிகுறிகளை ஏற்படுத்துவதில்லை. உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அதிக காய்ச்சல் 104% காய்ச்சல் அல்ல 40% சென்சியன்ஸ் அனைவருக்கும் பொதுவானது. இதனுடன் சொறி, கண்களுக்கு பின்னால் வரும் கடுமையான வலி, தசை குமட்டல், வாந்தி, தசை, எலும்பு மற்றும் மூட்டு வலி. இந்த அறிகுறிகள் கொசு கடித்த 4 முதல் 10 நாட்களுக்கு பிறகு தோன்றும். 3 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 20 பேரில் ஒருவருக்கு ஆரம்ப அறிகுறிகளை மறைய தோன்றிய பிறகு கடுமையான டெங்குவை உருவாக்கும். கடுமையான டெங்கு என்றால் உயிருக்கு ஆபத்தான நிலை மற்றும் அவசர நிலையும் ஆகும். டெங்கு இருந்தாலோ அல்லது டெங்கு பொதுவாக இருக்கும் பகுதியில் வசிந்திருந்தாலோ வயிற்று வலி, வாந்தி, மலத்தில் இரத்தம், மூக்கில் இரத்தம், ஈறுகளில் இரத்தம் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியது அவசியம். சரி, டெங்கு காய்ச்சல் உள்ளவரை எப்படி கண்டறிவது என்று தானே கேட்டீர்கள். இதோ அதற்கான விடை. இரத்த பரிசோதனை மூலம் டெங்கு காய்ச்சல் கண்டறியப்படுகின்றது. இவ்வாறு இரத்த பரிசோதனை மூலம் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டால் பின்வரும் முறைகளை பின்பற்ற வேண்டும். வந்த பெண் ஏடிஸ் கொசுக்கள் தண்ணீரை வைத்திருக்கும் கொள்கலன்களின் உட்புற சுவற்றில் முட்டையிடும். லார்வாக்கால் கொசு முட்டையிலிருந்து பொரிந்து தண்ணீரில் வாழ்கின்றன. லார்வாக்கால் பியூபாவாக உருவாகுகின்றனர். பியூபா வளர்ந்த பறக்கும் கொசுக்களாக உருவாகுகின்றன. வயது வந்த பெண் கொசுக்கள் மனிதர்களையும் விலங்குகளையும் கடிக்கின்றன. கொசுக்கள் முட்டைகளை உற்பத்தி செய்ய இரத்தம் தேவை. பெண் கொசுக்கள் முட்டையிட நீர் ஆதாரங்களை தேடுகின்றனர். ஏடிஸ் வகை பெண் கொசுக்கள் நீண்ட தூரம் பறப்பதில்லை. ஏடிஸ் வகை பெண் கொசுக்கள் மட்டுமே கடிக்கும். முடிவுரை: சுத்தம் சோறு போடும் மருந்துகால் மதிமுகால் போன்ற பொன்னான பழமொழிகள் நமக்கு உணர்த்துவதெல்லாம் மதியை கொண்டு சுற்றுச்சூழலை காப்பதன் மூலம் மதியை கொண்டு விதியை